ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓரைசுகி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட் மட்டும் உங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தையும் தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல தான் அது உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரைசுகி சீசன் 1 எபிசோட் 10. இன்னைக்கு நாள் நார்மலா இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா சயின்ஸ் லேபுக்குள்ள ஒரு பொண்ணு டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி இருக்கிறா. பேஸ்பால் டீம் மேனேஜர் ஆண்டன ஃப்ளவர் டான்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணி ஸ்லிப்பர் மேன் கூப்பிட்ட பொண்ணு தானே நீ நம்ம ஹீரோ கேட்கவும். நான் அவ்வளோ அழகா இருந்ததுனால நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கவும். இவ ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட பேரு டான் பாப்பா, இந்த வேர்ல்டோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடல் அப்படின்னு சொல்லவும். இவ என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுவா, உட்காந்து பேசலான்னு போகவும் திரும்பவும் இந்த பெஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். என்ன டைலாக் வரப்போகுதுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவ்வளோ பக்கத்துல வந்து உட்கார சொல்றா. ரொம்ப நாளாவே என் மனசுல ஒன்று இருக்கு, அதை நினைக்கும் போது என் ஹார்ட் ஃபாஸ்டா துடிக்குது. ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லவும். ரைட்டு, அடுத்து வேடா என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓகாவியோ சான்ஸுக்கு இன்னியோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக்க ஹெல்ப் பண்றியான்னு கேட்கவும். எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாம் ஆரம்பிச்சது போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்லன்னு சொல்லவும் திரும்பவும் அதே சிங்குலாரிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். போன வருஷம் நம்ம ஸ்கூலுக்காக தான் நான் சீர பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஓகா ரொம்பவும் கஷ்டப்பட்டு விளையாடினா. ஆனாலும் நம்ம டீம் தோத்து போயிடுச்சு. இதே அவனுக்கு ஒரு லவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் இன்னும் ஒரு ஃபயரோட போராடுவான். சவுத் கேட்ல சான்ஸுக்கும் அவன் கூட பேசிட்டு இருந்தது பார்த்தேன். கண்டிப்பா அவங்க லவ்வர்ஸ் ஆயிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஆகலப்பா. ஐயோப்பாவா, அவங்க பேசிக்கிட கூட மாட்டிக்கிறாங்க. சோ நான் எப்படியாச்சும் அவங்கள ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் கடவுளே எனக்காக வழி காட்டினாரு. ஃப்ளவர் டான்ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சது சான்ஸுக்கும் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகா கிட்ட பேசின அந்த பொண்ணு. எல்லா லைப்ரரியில ஒன்னா இருக்கீங்க. சோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தவிர்த்து வேற யாரு சான்ஸ் குயினா இருக்க முடியும் அப்படின்னு டான் பாப்பா கேட்கவும். முட்டாளா இருந்தாலும் பான்சி சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓகாக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவன் கண்டிப்பா பேஸ்பால் இன்னும் ஃபயரோட விளையாடுவான் அப்படின்னு சொல்லவும். டீம் மேனேஜரா திங்க் பண்றா போல நம்ம ஹீரோ நினைச்சா. ஓகா மட்டும் பேஸ்பால்ல வின் பண்ணிட்டா. மேனேஜரா என்னோட பேரை எல்லா இடமும் பரவும், நான் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருவேன். அதுக்கப்புறமா என்னோட அழகை பார்த்து எல்லாரும் என்ன ஏஞ்சல்னு வழிபட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும். நான் ஏன் இதுல உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சான்ஸ் குயின் வந்துட்டு பேசுவா. ஓகாவா பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது போக நீ என்னோட அடிமன்னு சொல்லவும். இதே போல இருந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி என்னோட நிறைய காஸ்டியூம் போட்ட போட்டோவை உனக்காகவே நான் தருவேன். என் அழகை பார்த்து நீ என்ன எப்பனாலும் வழிபடலான வாசலவும். சரி நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிட்டுதான். ஓகே, அப்ப நம்ம ஆபரேஷனை இப்பவே ஆரம்பிக்கலான வாசலவும். நானும் இதுல கலந்துக்கிட்டு ஆசனாரா வர. சயின்ஸ் லேபுக்குள்ள உன்னை யாரை பிடிச்சி இழுக்கிறத பார்த்து தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆசனாரா சொல்றா. உன் பிளான் சக்சஸ் ஆச்சா, நியூஸ் பேப்பர்ல நான் ஒரு பெரிய ரிப்போர்ட்டா எழுதுவேன், உனக்கும் ஃபேமஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும். ஐயா ஃபேமஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு டான் பாப்போம் நினைக்கிறா. பான்சிக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. ஜோரோ எனக்கு சொந்தமாயிருவா அப்படின்னு ஆசனாரா நினைக்கிறா. நான் என்ன ஆக போறனோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லஞ்ச் டைம்ல வழக்கம் போல இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு கண்டுபிடி, அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படின்னு டான் பாப்பா சொல்லியிருப்பா. சன்மிந்தி பான்சியை லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்பவும் அதே மாதிரி அவனுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா காஸ்மோஸ் மட்டும் எதையோ நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்கா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்க போய் இப்ப ஆசனர் அங்க வர. பிரசிடென்ட் காஸ்மோஸ்க்கும் ஆசனருக்கும் ஆல்ரெடி ஃபைட் நடந்திருக்கும். காஸ்மோஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் நான் எப்பவா மறந்துட்டேன்னு ஆசனரை சொல்லுவோம். ஆமான் காஸ்மோஸ் சொல்றா. அப்ப எதுக்குங்க வந்தேன்னு கேட்கவும். ஜோரோ ஒரு நிமிஷம் எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டிட்டு போறா. என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும். நீ தானே என்ன வர சொன்னு சொல்லவும். அதுக்குள்ளேயா முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன உனக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கனா அப்படின்னு ஆசனரா கேட்கறா. ஸ்கூல் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சசங்க்வா நம்ம ஹீரோ கிட்ட வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே, ஜோரோ நீ வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருந்தேன்னா நான் அப்படின்னு சொல்லவும். நீயும் நானுமா நம்ம ஹீரோ கேட்கவும். ஒன்னும் இல்ல, நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல வரல, சரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறா. சசங்க்வா நீ உன் பெஸ்ட் ட்ரை பண்ண, கவலைப்படாத அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சியர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. டான் பாப்பா ஐடல் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லவும். இது என்ன புது ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்கவும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளியரா மென்ஷன் பண்ணனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த தடவை என் பிளான் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். சான்ஸ் கோயின் லவ்ல நான் கண்டிப்பா விழ வைப்பேன். நெக்ஸ்ட் பிரேக்ல நீ அவ தோல்ல கை போட்டு அவளை போய் வர்ணிச்சு பேசுன்னு சொல்லவும். நான் ஏன் இதை பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை வச்சுதான் நான் சன்ன பொசசிவ் ஆக்க போறேன். நீ அப்படி பண்றதை பார்த்துட்டு ஓகா பொசசிவாய் அவன் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திடுவான். ஆபரேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றா. கேக்குதா சர்ஜன் கிசராகின்னு சொல்லவோ. கேக்குது. ஓவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சான்ஸுக்கும் அங்கதான் இருக்கா. அவ கிட்ட போய் பேசு சர்ஜன் கிசராகி. ஓவர் அப்படின்னு டான் பாப்பா சொல்லவும். அது ரொம்ப கஷ்டம் ஓவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சொல்றது மட்டும் அப்படியே செய்யுங்க சர்ஜன். ஓவர் அப்படின்னு டான் பாப்பா சொல்றா. இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லுன்னு சொல்லவும். இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் இவ்வளவு கேவலமா சிரிச்சிட்டு இருக்கவன். காதுல என்னது நான் கேட்கவும். என் காதுல இருக்கிற முடிதான் இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு டான் பாப்பா சொல்லவும். இவளை வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்மோஸ் அங்க வந்து நீ என்ன பண்றன்னு கேட்கறா. மத்த ரெண்டு பேரும் வராங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறோம், அதுக்கு தான் இங்க கேதர் ஆயிருக்கும், நீங்க என்ன பண்றன்னு கேட்கவும். நான் யதார்த்தமா வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். புதுசா வந்த பொண்ணு பிரசிடென்ட் காஸ்மோஸ் இமாவரி கூட அழகா இருக்கால அப்படின்னு பசங்க பாத்துட்டு இருக்கவும். நம்ம ஆபரேஷனுக்கு இந்த பசங்க எல்லாம் டேஞ்சரஸ், அவங்களை கிளப்பி விடுங்க அப்படின்னு டான் பாப்பா சொல்றா. ஃபர்ஸ்ட் இயர்ல கூட இன்னொரு பொண்ணு ஏதோ ஒருத்தி அழகா இருக்காவா, பேர் கூட ஏதோ அப்படின்னு அந்த பசங்க யோசிச்சுட்டு இருக்கவும். என் அழகு எல்லா இடமும் பரவி இருக்கான்னு டான் பாப்பா நினைக்கிறா. அவ பேரு பீன் பப்போன்னு சொல்லவும். அந்த பசங்களுக்கு என் பேர் கொடுத்துடல, பீன் பப்போன்னு தப்பா சொல்றானுங்க. அந்த பயபுள்ளைங்களை
பான்சியை சும்மா விடக்கூடாது. சரி என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஏஞ்சல்ஸோ அவனுங்களை மன்னிச்சு அவனுங்களுக்கு சாபம் கொடுத்து விட்டுருதேன் அப்படின்னு அவ சொல்றா. எங்க பாரு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றியா, அப்படி என்ன பிளான் டான் பாப்பா கேட்கவும், நான் போய் பான்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன், அதை பார்த்து ஓகா ஜலசாகி லவ் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு அவளும் சொல்றா. ஆமா ஒருவேளை பான்சி என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான்னா அப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எப்படி இருந்தாலும் நம்ம மிஷன் சக்சஸ் தானே ஆக போகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி டான் பாப்பா சொல்லவும், உண்மையான கோல் இதுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிரச்சனை முடிஞ்சிடும் டான் பாப்பா நின்னுட்டு இருந்தா. பான்சி இங்க வரப்போறது இல்ல, நான் அவகிட்ட ப்ரப்போஸோ பண்ண போறது இல்லன்னு சொல்லவும், என்னது என்கிட்ட போய் சொல்லிருக்கியா, ஏன் இப்படி போய் சொன்ன அப்படின்னு வா கேட்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ போய் சொன்னியே, அதை விட நான் ஒன்னும் பெருசா போய் சொல்லலையே, உன்னோட இந்த பொய்யான டிராமாவை நிப்பாட்டுறியான்னு கேட்கவும், என்னது நான் பொய்யான டிராமா நடத்துறேன் நீ எப்படி சொல்ற அப்படின்னு வா கேட்கறா. நீ ஓகாக்காக இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எப்படி அதை சொல்ற அப்படின்னு வா கேட்கறா. முதல்ல இருந்தே நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தேன். போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல நம்ம டீமுக்கு தானே நீ சேர பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஆனா அது உண்மையில நீ சேர பண்ணிட்டு இருந்தது ஆப்போசிட் பிளேயரான ரோஷபுக் ஹைக்கு நீ சப்போர்ட் பண்ணான்னு தெரியும். சன்னுக்கு சேர பண்ற மாதிரி என்னவே ஏமாத்திரியா நம்ம ஹீரோ கேட்கவும், நல்லா விளையாடுற ஒரு ஸ்கூலுக்கு சேர பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆனா அது மட்டும் இல்ல, ரோஷபுக் ஹையோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு உனக்கு ஃபீவர், அதனால தான் நீ அந்த ஸ்கூல்ல சேர முடியாம நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு இந்த டீடைலையும் கலெக்ட் பண்றேன்னு ஆசனாரா சொல்றா. ஆனாலுமே இதுல என்ன தப்பு இருக்குன்னு அவ கேட்கவும், உண்மையான கோல் போகா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது இல்ல, பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ணி விடுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு டான் பாப்பா ஷாக் ஆகுறா. அதையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆசனாரா சொல்றா. ஃப்ளவர் டான்ஸ் அன்னைக்கு தான் சான்சகோயை நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொன்னேன், ஆனா அவளை உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படித்தானே பான்சி நம்ம ஹீரோ கேட்கவும், டான் பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சான்சகோயின் வந்து நிக்கிறா. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் முன்னாடி படிச்சிருக்கீங்க. பான்சி நீ அப்ப இந்த கெட்டப்லயா இருந்தான்னு கேட்கவோ, இல்ல அப்ப நான் என் ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்தேன் அப்படின்னு பான்சி சொல்லவும், இந்த ஸ்கூலுக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்னும் அடையாளம் தெரியல, ஒரே பேர்ல இருக்கிற பொண்ணுன்னு நினைச்சேன், ஃப்ளவர் டான்ஸ்ல தான் நீ அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு டான் பாப்பா சொல்லவோ, எதுக்கு இதெல்லாம் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். நான் செஞ்சதுல எந்த தப்போ இல்லையே, பான்சி ஓகவை தானே லவ் பண்றான்னு கேட்கவும், இல்ல நான் லவ் பண்றது கிசராகி அமட்சியா, இதோ என் பக்கத்துல நிக்கிற அந்த ஜோரோவை தான் அப்படின்னு பான்சி சொல்லவும், இந்த ஸ்லிப்பர் மேனியான்னு கேட்கறா. ஆமா இந்த ஸ்லிப்பர் மேனை தான் பான்சி சொல்லவும், ஸ்லிப்பர் மேனை நிப்பாட்டுறீங்களா டான் பாப்போ, பான்சி உனக்கு முன்னாடியே தெரியும், ஏன் மறைச்ச, எதுக்காக அவளுக்கு ஒரு லவ் செட் பண்ணி விடணும்னு நினைச்ச சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எதுக்காக அப்படி சொன்னா உண்மை என்னன்னா அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு டான் பாப்பா ஓடிடுதா. டான் பாப்பா மேல எந்த தப்பு இல்ல, அவ மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பண்ண, அவளை மன்னிச்சிரு, எனக்கு சில பழைய மோசமான மெமரிஸ்லாம் இருக்கு, சில பேர் என்ன ஒரு பையனை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு பிடிச்ச பையன் கூட நான் இருக்கணும்னு அவன் நினைச்சிருப்பா போல அப்படின்னு பான்சி சொல்லவும், அப்ப நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன பொறாமையா ஜோரோ அப்படின்னு வா கேட்கறா. உனக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்னும் ஜலஸ் ஆகல, டான் பாப்பா ஏன் அப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி என்னால அதை சொல்ல முடியாது அப்படின்னு பான்சி சொல்றா. ஆசனாரா ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பான்சியை விட என்ன தானே உனக்கு பிடிக்கும்னு ஆசனாரா கேட்கவும், யூஸ்ஃபுல்லான பொண்ணை விட இந்த மாதிரி கைண்டான பொண்ணை தான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு பான்சி சொல்றா. இதான் சான்ஸ் நம்ம ஹீரோவோட பக்கமும், இதை நான் வச்சுக்கிட்டுதான் டான் பாப்பாவோட போட்டோ வந்து பான்சியோட கையில இருக்கு, இது நியாயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், எக்ஸ்சேஞ்சா தான் நான் அந்த போட்டோ எடுத்துக்கேன்னு பான்சி சொல்றா. பார்த்தா பான்சியோட அழகான போட்டோ நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருக்கு. சரி இது ஏன்ட்ட இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியை மூடியே ஆகணும், அது ஸ்டூடெண்ட் கவுன்சிலே சொன்னாலும் தடுக்க முடியாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லைப்ரரியை மூடக்கூடாது அப்படின்னு காஸ்மோஸ் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அங்கதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க ஒன்னா இருக்காங்க. சோ லைப்ரரியை மூட போறாங்கன்னு சொல்லி தான் காஸ்மோஸ் ரொம்பவே சோகமா இருந்திருக்கா. டான் பாப்பா எதுக்காக பான்சிக்கு ஒரு லவ்வர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணும், பான்சியுமே ஏதோ ஒரு பேட் மெமரிஸ் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பா. அது என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.